இயக்குனர் இமயம் பாரதிராஜா தமிழ் சினிமாவில் வரலாற்றை மாற்றியவர். அவர் தனிமையாக இறந்து போவதற்கு காரணம் என்ன? பாரதிராஜாவை கவனித்துக் கொள்ள அவங்க வீட்டுல 2 இந்திக்காரங்க, அதாவது நேபாளிக்காரங்க 2 பேரும் வேலை செஞ்சிருக்காங்க. அவருக்கு பாரதிராஜாவுக்கு இரவு 2 மணிக்கு கை காலெல்லாம் தூக்கி போட்டு ஒரு மாதிரி நடுக்கம் கொடுத்துருக்குது. ரொம்ப ஆடி இருந்திருக்காரு. உடனே ஹிந்திக்காரங்களை கூப்பிட்டுருக்காரு. அந்த சத்தம் போட்டு உடனே ஹிந்திக்காரங்க வந்திருக்காங்க. வந்து அந்த நேபாளத்துக்காரங்க வந்துட்டு அவரை பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணு தெரியல. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்னவோ பண்ணி பார்த்துருக்காங்க, முடியல. உடனே அந்த நேபாளக்காரங்களுக்கு இங்க வேலைக்கு சேர்த்து விட்ட ஒரு ஏஜென்ட் இருந்திருக்கான். அந்த ஏஜென்ட்டுக்கு வந்து போன் போட்டு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஏஜென்ட் வீடியோ காலில் பார்த்துட்டு அப்படி இவ்வளவு சீரியஸா இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவங்க மகளுக்கு போன் போட்டிருக்காங்க. மலேசியால இருக்க மகளுக்கு போன் போட்டிருக்காங்க. அவங்க மகள் என்ன பண்ணிருக்காங்க, அங்க இருந்து அவங்களுக்கு தெரிஞ்ச பெசன் நகர்ல இருக்கிற ஒரு டாக்டருக்கு போன் போட்டிருக்காங்க. அவங்க அந்த டாக்டர் என்ன பண்ணிருக்காரு, 2 மணிக்கு மேல அவர் எந்திரிச்சு பொறுமையா கிளம்பி ரெடி ஆகி வர்றதுக்குள்ள இங்க 4 மணி ஆச்சு. கிட்டத்தட்ட 2 மணில இருந்து 4 மணினா நடுவுல 2 மணி நேரம் அவர் உயிருக்காக போராடிட்டு இருந்திருக்காரு. அவர் உயிர் அதுக்கு முன்னாடியே போச்சா என்ன ஏதுன்னு தெரியாது. அவர் எப்படி இறந்தாரு என்னன்னு தெரியாது. ஆனா அவர் உயிர் இந்தியாரங்க கையில, அதாவது நேபாளத்துக்காரங்க கையில போயிருக்குது. இந்தியன் இல்லாத ஒரு நேபாளி கையில பாரதிராஜா டைரக்டர் இமயம் என்று சொல்லப்படுகிற உயிர் ஒரு நேபாளி கையில தான் பாரதிராஜா உயிர் கடைசியாக பிரிஞ்சு இருக்குது. ஆனா அவருக்கு அது கூட தெரியாம அந்த நேபாளி இருந்திருக்காங்க. ஆனா 4 மணிக்கு டாக்டருக்கு வந்தவர் செக் பண்ணி பார்த்துட்டு இவர் இறந்து விட்டார் என்று சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அவங்க மகளுக்கு வீடியோ கால் மூலமா சொல்லியிருக்காங்க இறந்துட்டாங்கன்னு. அவங்க மகள் அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பி இங்க வந்திருக்காங்க. இங்க வந்து சில பிரச்சனைகள் நடந்துச்சு, எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு பாரதிராஜாவை இறுதி சடங்கை நல்லபடி முடிக்கணும்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற தமிழ்நாட்டு டைரக்டர்களும் சினிமா யூனியன்ஸ்களும் தமிழ்நாடு சினிமாவில் சேர்ந்த பெப்சியும் நான் தமிழர் கட்சி சீமான் அவர்களும் முடிவெடுத்து எல்லா ஏற்பாடும் செய்யறாங்க. அவங்க மகள் சிங்கப்பூர் வந்து ஒரு காலையில 11 மணிக்கு போல வாராங்க. வந்துட்டு அவங்க வந்து ஒரே வார்த்தை சொன்னாங்க, இல்ல இங்க அடக்கம் பண்ண மாட்டோம், மத்தல குண்டல தான் அடக்கம் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. எங்க அப்பாவோட கடைசி ஆசை அங்கதான் அடக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நான் மலேசியால இருக்கும்போது அப்படிதான் சொன்னாங்கன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனா வத்தல குண்டுக்கு அடக்கம் பண்ண போன இடத்துல ஒரு பெரிய சண்டை நடந்துச்சு. யாருக்கும், மகள் ஜனனிக்கும் மருமகளுக்கும் ஒரு சண்டை. வத்தல குண்டுல மனைவியோட மகள் வந்து அப்பாவும் இல்ல தாத்தாவும் போயிட்டான்னு எங்க அழுதுட்டு இருக்காங்க. மூத்த மகள் வந்துட்டு அவங்கள தேத்தி சமாதானப்படுத்தி இருக்காங்க அவங்க மருமகள் நந்தனா. அந்த இடத்துல வந்த அவங்க மகள் ஜனனி வந்துட்டு இவங்க ஆல்ரெடி ஒரு பிளாட்ல இருக்கிறாங்க, அந்த பிளாட்ல வந்து காலி பண்ணி கொடு, அது என்னோட பிளாட், அது என் பேர்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட சண்டை போட்டிருக்காங்க. பாரதிராஜாவோட மகள் ஜனனி வந்துட்டு மருமக கிட்ட என்னோட வீட்டை விட்டு காலி பண்ணி போ, அந்த பிளாட் எனக்கு வேணும்னு சொல்லி சண்டை போட்டிருக்காங்க. உடனே இவங்க கோவிச்சுட்டு டப்புன்னு எந்திரிச்சு போறாங்க. என்னடி ஒன்னும் சொல்லாம போறேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு இழுக்கிறாங்க. இந்த வீடியோ நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும். பாத்தீங்களா, வாராங்க, உட்காடுறாங்க, இவங்களுக்குள்ள சின்ன அசம்பாதம் நடக்குது. இவங்க கோச்சு எந்திரிச்சு போறாங்க. உடனே அவங்க கையை பிடிச்சி திருக்குறாங்க, இவங்க கோபப்படுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எல்லாம் கதறி அழுகுறாங்க. உடனே அங்கிருந்து ராதிகா மேடம் வந்துட்டு அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. ஏன்னா சண்டை பெருசாக்காதீங்க, அசிங்கப்படுத்தாதீங்க, அவர் நல்லா இறுதி சடங்கு நடத்தி முடிக்க விடுங்க, இந்த மாதிரி சண்டை போட்டு ஊருக்குள்ள அசிங்கப்படுத்திடாதீங்கன்னு அங்க ராதிகா மேடம் சமாதானப்படுத்துறாங்க. இந்த பிள்ளைக்கு இங்க கதறி அழுகுது, இது பண்ணுது. உடனே அங்க உள்ள சொந்தக்காரங்க எல்லாரும் சொல்லி நீங்க இங்க இருக்க வேண்டாமா, இவ பெரிய பிரச்சனை பண்ணுவா, இவ சரியான அகங்காரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனைவியோட மனைவி பிள்ளைகளை தனியா வண்டி பிடிச்சு சென்னைக்கு அனுப்பிவிட்டாங்க. அவங்க வந்துட்டாங்க. கடைசியில தாத்தாவோட இறுதி சடங்குல வாக்கரிசி காரியம் கடைசி காரியங்களை செய்ய விடாம தடுத்துக்கிட்டாங்க. யாரு? பாரதிராஜோட மகள் ஜனனி. எல்லாமே திட்டமிட்ட சதி. ஏன்னா கொல்லி வச்சானா அவங்க சொத்து கேட்பாங்க, இன்னும் உரிமை கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லி அதை கூட வாய்ப்பு கிடைக்க விடாம மாதிரி பிளான் போட்டு பண்ணி விட்டாங்க. ஏன் இந்த பண வெறி, இந்த பண ஆசையெல்லாம்? பாரதிராஜோட மகன் மனோஜி இறந்த பிறகு மன வேதனையில இருந்த போது பாரதிராஜாவை மலேசியாவுக்கு கூட்டு போயிட்டு அங்க போயிட்டு நீலங்கரை வீட்டை தன் பையனுக்காக எழுதி வைக்கணும் இருந்த பாரதிராஜாவை ஏமாத்தி அவங்க பேர்ல எழுதி வாங்கிக்கிட்டாங்க. டி நகர் வீட்டையும் அவங்க பேரை எழுதி வாங்கிட்டாங்கன்னு பரபரப்பான குற்றச்சாட்டு நடந்துருக்கு. பயங்கரமான சண்டை நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பாரதிராஜாவோட மனைவி கூட பாரதிராஜா கூட சரியா பேசாம கோச்சுக்கிட்டு தான் தேனியில போய் இருந்திருக்காங்க. ஆனா நம்ம கிட்ட அதுக்கு முன்னாடி அங்க ஒரு சின்ன சொத்து பிரச்சனை, அதனாலதான் அங்க போயிட்டோம், அங்க பஞ்சாயத்து பணம் போயிட்டோம்னு சொல்றாங்க. ஏன் சொத்து பிரச்சனையில இவங்க எந்திரிச்சு நடக்க கூட முடியாதவங்க போய் அங்க போய் என்ன பஞ்சாயத்து பண்ண முடியும்? அவங்க என்ன பிரச்சனை பண்ண முடியும்? பாரதிராஜா ஒரு போன் போட்டு இருந்தா அங்க போலீஸ் வந்து அந்த பஞ்சாயத்து பிரச்சனை சரி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இவங்க ஏமாத்துறாங்க. ஏன்னா இந்த மகனுக்கு எழுதி கொடுக்காம மகளுக்கு எழுதி கொடுத்துட்டீங்கன்னு கோவத்துல அவங்க கோச்சிட்டு போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி அசம்பாதம்
நிறைய நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பாரதிராஜாவுக்கு இருதய வியாதி இருந்திருக்கு. அதுக்காக அவர் மாத்திரை சாப்பிட்டுருக்காரு. அந்த மாத்திரை கூட அவர் சரியா சாப்பிடாம இருந்திருக்காரு. அதனாலதான் அவருக்கு வியாதிக்கு அதிகமா முத்துறதுக்கு காரணமே. அதனாலதான் அவர் சீக்கிரமா நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. அவர் கடைசி காலத்துல ஒரு மன போராட்டத்தில் மன வேதனை இறந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்குது. அழிஞ்சு போகிற ஒரு சொத்துக்காக தன்னோட சகோதர மனைவி பிள்ளைகளை தகப்பனோட நல்ல காரியத்துல கலந்து கொள்ள விடாத படிக்கும் அவங்க சொத்தை கேட்டு துன்பப்படுத்தி இருக்காங்க. அப்பாவை ஏமாந்து சொத்து பறிச்சிருக்கிறாங்க. இறந்து போக செஞ்சிருக்காங்க. சதிகார திட்டமா பிளான் போட்டு செஞ்சிருக்காங்க ஜனனி அவர்கள். பாரதிராஜா இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருந்திருக்காரு. மலேசியால வீடு இருக்குங்கிறாங்க, கோடமங்கத்துல வீடு இருக்கு, பிளாட் இருக்குது, அப்பார்ட்மெண்ட் இருக்குது, வலசரவகத்தில் நாயுடு ஹால் பெரிய பில்டிங், 2 மால் இருக்குங்கிறாங்க. தேனியில அவ்வளவு சொத்து தோப்பு வரப்புல இருக்குங்கிறாங்க. கொடைக்கானல சொத்து இருக்கிறாங்க. இங்க சென்னையில நீலங்கரையில சொத்து இருக்கிறாங்க. எவ்வளவு சொத்து சுகம் இருந்தோம், என்ன பிரயோஜனம்? எதுவுமே அவர் காப்பாத்தல. கடைசி நேரத்தில் அவர் சொந்த பந்தத்தை சாவலே அனாதையா ஒரு ஹிந்திக்காரன் கையில தான் செத்து போனாரு. அதனால சொத்து இருக்கிறவங்க ஜாக்கிரதையா உயிரோட இருக்கும்போது பிள்ளைகளுக்கு நல்லா பிரிச்சு கொடுத்து அவங்களுக்கு சமாதானமா மகிழ்ச்சியா வச்சிடுங்க.